முருங்கைக்கீரை ஒரு அளவு வெந்துட்டு நம்ம அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். உப்பு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ரெடி. இப்போ அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு. கொஞ்சமாக பாசி பருப்பு. முட்டைக்கோஸுக்கு பாசி பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். முட்டைக்கோஸு கொஞ்சமாக உப்பு மசாலா வச்சுட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு முட்டைக்கோஸு பொரியல் ரெடி. அரைச்சாச்சி, பருப்பு அரைச்சாச்சி. பால் பாயசமும் ரெடி. நெய்யும் உலர் திராட்சையும் போட்டு தடிச்சாச்சு. பாயசத்தில் கீ ஊற்றினா நல்லா மணமாக இருக்கும். இப்போ வடைக்கு கொஞ்சம் பருப்பு அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 வத்தல், ஒரு ஸ்பூன் இல்லை இல்லாதனால கருவேப்பிலை வந்து அதிகமாக போட்டுக்கிட்டேன். வெங்காயம் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டு வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ வடையெல்லாம் தட்டி போட்டாச்சு. இங்கே முட்டையும் வேக போட்டாச்சு. வடையும் வறுத்தாச்சு. வறுத்தாச்சா சுட்டாச்சா? வறுத்தாலும் ஒன்று தான், சுட்டாலும் ஒன்று தான், எல்லா அர்த்தமும் ஒன்று தான். இப்போ ஃபைனலாக வடையெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ சோறும் வடித்து தம்மில் போட்டாச்சு. பார்த்திங்களா, நம்ம சமையல் முடியவும் நம்ம முன்னோர் நம்மளை வந்துட்டு பார்க்க வந்துட்டாங்க. நம்ம முன்னோருக்கு ஒரு வடையை கொடுத்துடலாம். நம்ம வத்தலாம் வறுத்துடலாம். இதோட நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சு போச்சு. இது படைச்சிடலாமா? எல்லாம் செஞ்சு கொண்டாந்து இங்கே டேபிளில் வச்சுட்டு என்னென்ன முதல்ல ஒன்று ஒன்றா பார்த்துலாமா? முட்டை, சுட சுட சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், வாழைக்காய் கூட்டு, வடை, முருங்கைக்கீரை, பொரிச்ச சிக்கன் தண்ணிக்கு ஏங்கி போய் இருப்பாங்க. வீட்டிலே பறித்த பூ, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ரோஸ். இவர் யாருன்னா, இவர் கணேசன், என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். அவர் 2000 ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். 2வது கணவர் என் வாழ்க்கையில் வந்தார். அன்னையிலேருந்து நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, சொந்த பந்தம்லாம் உதறினவங்கலாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு கடுஞ்சாயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பால் டீயை விட கடும் டீ காலையில் ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ் குடிப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து குடிப்பாங்க. என்னன்னு தெரில, அவங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் பிடிக்கும். எங்கள் அம்மா அம்மாவுக்கு வச்சுருந்த கடுங்காப்பியை எடுத்து குடித்து விரதத்தை முடிக்க போகிறேன்.